வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மேஷராசி. இந்த முக்கியமான மாற்றங்கள் நம்ம எடுத்தோம்னா, இந்த வாரத்தில் 3ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அப்புறம் 5ஆம் தேதி புதன் கடகராசிக்குள்ளே வரார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வார தொடக்கத்தில் கொஞ்சம் மனக்லேசங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது, இல்லை ஒரு விதமான ஒரு தயக்க உணர்வு, ஒரு பய உணர்வு, இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வார தொடக்கத்தில். ஆனால் இந்த வார மத்தியமத்தில் ஒரு தைரியம் ஏற்படும். குறிப்பாக இந்த பிஸ்னஸ்மேன், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வர வேண்டிய பில் பாஸ் ஆகலை, பணத்தை புரட்டணும், இந்த ஒரு தன்மையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு இந்த ஃபைனான்ஸு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்ட் ஆகும். உங்களால் கரெக்டாக மீட் அவுட் பண்ண முடியும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த வார மத்தியமம் நன்றாகவே இருக்கிறது. இந்த வார கடைசியில் நல்ல லாபம், முன்னேற்றம், எதிர்பார்த்த நல்ல செய்திகள், இதெல்லாம் வருது இந்த வார கடைசியில் ஏற்படும். அப்போது படிப்படியான ஒரு விஷயத்தில் வர டெவலப்மெண்ட்ஸை தான் இந்த வாரம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறது. நமக்கு ரொம்ப உச்சமான ஒரு பலன்கள்லாம் ஏற்படுமா அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் எதிர்பார்த்தது நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்ற விதத்தில் இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்குது. ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 3ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வரார். 5ஆம் தேதி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் 3ஆம் வீட்டுக்கு போகிறார். இந்த வாரத்தை பொறுத்த வரையில் தொடக்கம் மிக சிறப்பாக இருக்குது. சில நேரங்களில் நல்ல ஃபங்க்ஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மீட்டிங், ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட் வீக்கெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வீக்கெண்டு, இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு தொடக்கமாக இருக்கிறது இந்த வாரம். சில நேரங்களில் இந்த சொத்துக்கள் வாங்கிறது, விற்கிறது, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த பீரியடாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாரம் செல்ல செல்ல எப்படி இருக்குன்னா, சில நேரங்களில் நமக்கு சில அதாவது என்ன சொல்கிறது, தவிர்க்க முடியாத செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் நல்ல செலவுகளானால் சுப செலவுகளாக தான் பெரும்பாலும் இருக்கும். சில வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் தொல்லைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அவசியம் அதுக்கான ஒரு மெஷர்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் உடல் ஆரோக்கியம், அப்புறம் சில வைத்திய செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்க முடியாததாக தான் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். இந்த வார கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். சில முக்கிய காரியங்களை முடிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமா அப்படின்னு கேட்டால், இந்த வாரத்தின் பிற்பகுதி நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் தான் அமைப்பில் இருக்குது. முக்கியமான பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பெரிய அளவுக்கு நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரம் அந்த மாதிரி தான் அமையுது இந்த வாரம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதனான புதன் இந்த வார மத்தியமத்தில் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். ஒரு விதத்தில் பார்த்தா ஒரு வாக்குக்கும் அதிபதி இல்லையா. அப்போது உங்களுடைய முடிவுகள் மிக சாதுரியமாக இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் மிக்க சாதுரியம் மிக்கதாக இருக்குது. அதே போல் உங்களுடைய பேச்சு திறமையாலும் உங்களுடைய ஒரு நடவடிக்கைகளாலும் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஷார்ட் டேர்ம் இல்லை, ஒரு லாங் டேர்ம்,
ஒரு வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு உயர்வு, இந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதை உறுதிப்படுத்துவீர்கள். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் வரணுன்னா என்ன பண்ணுவோம், இன்று போய் நாளை போக, அந்த மாதிரி தள்ளி போடக்கூடிய மனப்பான்மை தான் ஜாஸ்தி. கண்டிப்பாக உங்களை நான் மனசில் வச்சிட்ருக்கேன், உங்களை கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்யணும், நான் யாருக்கு செய்ய போகிறேம்மா, ஏன்டா அது இன்னைக்கு செய்ய வேண்டியதானே, அதுக்கு என்னத்துக்கு நாலு நட்சத்திரம்லாம் பார்க்குற அப்படின்னு நம்ம கேட்க தோணும். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா அதை துரிதப்படுத்துவதாக இருக்கும். அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. அதனால் தொழிலில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற முன்னேற்றத்தை அடைவதற்கு நீங்களே ஒரு காரணமாக வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். வாயுள்ள பிள்ளை பிழைக்குமா, உங்கள் வாய் நல்லாவே இருக்குது இந்த வாட்டி. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ரொம்ப சிறப்பான நல்ல ஒரு காலமாக அமைப்பில் வருது. அதே மாதிரி சுப செலவுகளும் உண்டாகும். சுப செலவுனா எது சொல்லலாம், வீடு வாங்க விற்க இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் இருக்கும். இதில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம், அதெல்லாம் சுப செலவுகளாக அமையும். சில நேரங்களில் பேங்க்கில் லோன்ஸ் வேணும் சில விஷயங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ அது மாதிரி லோன்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ரிப்ளைஸ், என்கரேஜிங் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய் 3ஆம் தேதி 11ஆம் வீட்டுக்கு வரார். செவ்வாய் 11 வரும்போது என்ன, எல்லாம் வெற்றி தான். பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வார தொடக்கத்தில் சில காலதாமதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஒருத்தட்ட அப்பாயின்மெண்ட் வச்சுருப்பீங்க, அவரை போய் பார்க்கணுன்னு நினைப்பீங்க, கரெக்டாக இருந்தாலும் சீட்டில் இருக்க மாட்டான். அன்றைக்கின்னு பார்த்து வெளியூர் போயிருப்பான், அவன் பாட்டிக்கு முடியலன்னு போயிட்டாங்கம்மா. இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இடர்பாடுகள்லாம் இந்த தொடக்கத்தில் இருக்குது. அதற்கப்புறம் இந்த வாரம் மத்தியமம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில எதிர்பாராத மிகப்பெரிய நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அளவில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மேலே மேலே டெவலப்மெண்ட்ஸை பற்றி பேசுகிறது, சில பேர் சொத்துக்கள் விஷயத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வார மத்தியில் சுமூகமாக நடக்கும். அதே மாதிரி புதுசாக வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்களும், சில பேர் உங்களுடைய குழந்தைகளுக்குடைய வெல்ஃபேருக்காக அவங்கள ஒரு நல்ல காலேஜில் நல்ல ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக சில செலவுகள்லாம் ஏற்படும். ஆனால் அது ரொம்ப மனம் விரும்பி செய்யக்கூடிய செலவு. அது மாதிரி உங்கள் மன நிறைவை தரக்கூடிய பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சிறப்பான காலம். அதோடு இல்லாமல் இந்த வார இறுதியில் ஃபேமிலி மெம்பர்ஸோட அப்படியே ஒரு ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வருது, இதெல்லாம் செய்வீங்க. மனதுக்கு அது நிறைவை தரும் நல்ல வாரம், முன்னேற்றமான வாரம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கத்தில் தேவையில்லாத சில மன உளைச்சல்கள், சில நேரங்களில் உடம்பு முடியாமல் போகிறது, இல்லை திடீர்னு எங்கேயாவது வழுக்கி விழுந்தேன், முட்டியில் அடிபட்டது, கையில் அடிபட்டது, காலில் அடிபட்டது, இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை வீட்லேயோ சில வாக்குவாதங்கள், இதெல்லாம் இந்த வார தொடக்கத்தில் இருக்கும். அப்போ இந்த வார தொடக்கத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப சான்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க. தொடக்கத்திலே பிரச்சனை ஆச்சுன்னா தொடர்ந்து பிரச்சனை. அதனால் தொடக்கத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரங்களில் மௌனமாக இருப்பது மேல் இல்லை விட்டு பிடிப்பதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கணும். இந்த வார மத்தியமம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இந்த வார மத்தியமத்தில் தொடங்கி இந்த வார இறுதி வரைக்கும் தொழிலில் ரொம்ப சிறப்பான செயல்பாடுகள். நீங்கள் சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பிளான் பண்ணுறது பர்ஃபெக்டாக ஹிட்டிங் த புல்ஸ் வைம்பாங்க, அந்த மாதிரி பர்ஃபெக்ட் இருக்கும். உங்கள் எய்ம் கரெக்டாக எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள். அதுபோல் இருக்க இந்த வார இறுதிங்கிறது ரொம்ப சிறப்பாக அமையும். அதோடு இல்லாமல் ஒரு எதிர்பார்த்திருந்த ஒரு தன வரவு கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம். சில நேரங்களில் ரொம்ப லாங் பெண்டிங் டியூஸு அதெல்லாம் இருக்கும், கிளியர் ஆகிடும். அட்லீஸ்ட்
அது கிளியராச்சுன்ற ஒரு நல்ல நியூஸும் கிடைக்கும். அதனால் அது சப்சிக்வெண்ட்டாக இப்போ இல்லைனாலும் திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமை நம்ம காசு கையில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதனால் இந்த வாரம் சுணக்கமாக தொடங்கினாலும் சுமூகமாக முடியக்கூடிய நல்ல வாரம். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளான்ஸு, அதை பண்ணும் இதை பண்ணும், ஏகப்பட்ட ஐடியாஸு, வானத்தை வெல்ல விளைப்பேன் அப்படி எப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பாங்க. நான் எப்படியோ நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சுணக்கமாகும். இந்த வாரத்தின் 2ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க முயலாமல் ரேஸ் ஓடிச்சு அப்படின்னு. அதில் முயல் ரொம்ப முன்னாடி வந்துட்டு ஐயே இவன் கூட போய் நான் ரேஸ் ஓடினேன்னு சொல்லி படுத்து தூங்கிடுமா. ஆனால் ஆமை விடாமல் மெதுவாக நான் முன்னாடி போய் வின் பண்ணி எடுத்துருவோம் ஒரு கதை சொல்லுவோம். ஏறத்தாழ அந்த கதை மாதிரி ஆகிடும் 2ஆம் பகுதி. ரொம்ப சுணக்கங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எதையுமே ரியலிஸ்டிக்காக திங்க் பண்ணுங்கள், ரியலிஸ்டாக பிளான் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா சில நேரங்களில் முயல் தூங்கி ஆமை ஜெயித்த கதையாக போயிடும். அதனால் உங்கள் பிளானிங் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் காலம் என்பது இருக்கிறது. அதில் தான் நீங்கள் சாதிக்க முடியுமே தவிர, நம்ம ரொம்ப ஆசைப்படுறோன்னு சொல்லி ஒரு தென்னை மரம் வளர்கிறது இப்போல்லாம் இந்த இதில் வருது, குட்டை தென்னை மரம்லாம் 5 வருஷத்தில் வளருதுன்றான். 5 வருஷமாக அது ஓணுமில்ல. நான் வச்சு 1 இயர்லேயே எனக்கு மரம் வளரணுன்னா எப்படி வளரும்? ஸோ அது மாதிரி உங்கள் திட்டமிடுதலில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலம். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரங்களில் நாம் எல்லாம் சாதாரணமாக நடக்கிறதுன்னு நினைப்போம். ஆனால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு ஆள் டக்குன்னு முளைப்பான். அதான் சொல்லுவாங்க எனிமி அப்படின்னு. எனிமி அப்படின்னு சொன்னால் அந்த காலத்து சினிமாலாம் நம்பியார் அப்படி கை தடவைன்னு வருவார். அந்த மாதிரி தான் வரணும்லாம் அவசியம் கிடையாது. இன்றைக்கி சிரிச்சுனே பக்கத்துலேயே உங்கள் கூட பேசிகிட்டு இருப்பான். அவனே உங்களுக்கு என்னத்தை குழி தோண்டணும்னு பார்த்துட்ருப்பாங்க. அதனால் இந்த வாரம் ஆரம்பத்தில் மிகவும் கவனமாக தொடங்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. இந்த வார மத்தியமம் கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு சுதாரிச்சுப்பீங்க. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரையில் நாம் எப்படி சொல்கிறதுனா சேஃபாக ட்ரைவ் பண்ணும்பாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாகவும் போக முடியாது நம்ம போக வேண்டிய இடத்த அடையிறதுக்கு. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போனோன்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட்டு தான். அதனால் ரொம்ப சாதுரியமாக வண்டியை ஓட்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரையில். அப்போது உங்களுடைய சாதுரியம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. குறிப்பாக வாக்கினில் கவனம், உங்களுடைய நடவடிக்கைகளில் ஒரு நிதானம். அதே போல் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் கூட தேவையில்லாத நமக்கு ஒவ்வாத ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் நீங்கள் உங்களை கவனமாக நீங்கள் உங்களை வழி நடத்தினால் இந்த வாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. சற்று கவனக்குறைவாக நீங்கள் செயல்படும்போது என்ன அதற்கான ஒரு தொல்லைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். இது ஒரு பெரிய பிரச்சனையிலையோ ஒரு குழியிலையோ உங்களை தள்ளும் சொல்ல, ஆனால் தொல்லைகள் வரும். அதனால் நம்ம கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக துளாராசி நேயர்களுக்கு அமைகிறது. மற்றபடி பிரச்சனை இல்லை. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக செயல்படுவீர்கள், வேகமாக செயல்படுவீர்கள், சாதுரியமாக செயல்படுவீர்கள். அதனால் ஒரு விஷயத்தை நான் அடையணுன்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவீங்க. தோல்வி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் இல்லைன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றிகிட்டே இருப்போம். நம்ம ஒரே மாதிரி செய்ய மாட்டோம். இந்த ஃபுட்பாலில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஓடுவான், ஜிக்ஸாகாக ஓடுவான். ஒரே மாதிரி அவன் விளையாடிருந்தான்னா கஷ்டம்.
அவன் ஆட்டத்தை மாற்றிக்கொண்டே இருப்பான். அது போன்றது தான் உங்களுடைய ஆட்டமும் இருக்கிறது இந்த வாரம். ரொம்பவும் சாதுரியமான செயல்பாடு. எந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டுமோ அதை சரியாக சென்றடையக்கூடிய திறமையோடு செயல்படுவீர்கள். அப்போ இந்த வாரத்தில் எடுத்த காரியங்களில் வெற்றி. ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அடைய வேண்டியதை அடைவீர்கள். ஆரோக்கியம் கை கொடுக்கும். உங்களுடைய இன்டெலிஜென்ஸு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில நேரங்களில் இது ரொம்ப கஷ்டம் இதை நடத்துவதற்குன்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை ரொம்ப சாதுரியமாகவும் சுலபமாகவும் நடத்தி காண்பிப்பீர்கள். அப்படிப்பட்ட முன்னேற்றமான சிறப்புகளை தரக்கூடிய ரொம்ப ரொம்ப நல்ல வாரம் உங்களை பொறுத்தவரையில். தனுசு ராசி. மனசில் முதல்ல நல்ல தைரியம். எந்த ஒரு விஷயத்தையும் நான் சாதிப்பேன், அதை சாதிப்பதற்குரிய ஒரு முயற்சி, அதற்கான ஒரு இன்டெலிஜென்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கடுமையான உழைப்பு இருக்க எல்லாத்துக்கும் மேலே. சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை கூட மேற்கொள்ள வேண்டி வரலாம். ஆனால் உங்களுடைய திறமை பளிச்சிடக்கூடிய ஒரு வாரம். ஒரு இது சொல்லுவோம், ஆடுற மாட்டை ஆடிக்கிற, பாடுற மாட்டை பாடிக்கிறம்மா. மொத்தத்தில் கறக்கணும், அழகாக செய்வீங்க. அப்போ இந்த வாரத்தில் முக்கியமான அலுவல்கள் எதுவாக இருந்தாலும், எந்த முக்கியமான நபர்களை சந்திப்பதாக இருந்தாலும் அதை சரிவர செய்ய முடியும். அதில் வெற்றியும் காண முடியும். அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் உங்களுடைய நேர்மை, கடுமையான உழைப்பு. இதுதான் உங்களுக்கு இருக்கிற அஸ்திவாரமே. அதிர்ஷ்டத்தை நம்பவில்லை, ஆனால் உங்கள் உழைப்பையும் உங்களுடைய அறிவாற்றலையும் நீங்கள் நம்பி செயல்படக்கூடிய ஒரு வாரம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், நல்ல வாரம். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பேசும்போது ஃபோமாக பேசுவீங்க. தப்பி தவறி கூட தயவு செஞ்சு அப்படிங்கிற வார்த்தை வராது. ப்ளீஸ், எஸ்கியூஸ் மீ அப்படிலாம் ஆரம்பிப்பாங்க ஆங்கிலத்தில். ஐ வாண்ட் திஸ், எனக்கு இது தேவை, இது எனக்கு வேண்டும் அப்படின்ற தொனியில் இருக்கும். ஏன் இந்த மாதிரியான தொனி வருதுன்னா, உங்கள் தேவை அப்படி இருக்குது. மனிதன் தேவை தானே எல்லாத்துக்குமே அடிப்படை. அப்போ எனக்கு அந்த அளவுக்கு தேவை இருக்கும்போது இது முடியும் முடியாதுன்ற பதில் உங்களுக்கு தேவையில்லை. ஒருத்தர் எதுக்கோ ஒருத்தருக்கு அப்ரோச் பண்ணுறீங்க, ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும்னு நினைக்கும்போது இது எனக்கு சாதித்தே தீர வேண்டும், அதற்கு இது இப்படி நடக்க வேண்டும் அப்படின்ற துணியில் தான் இருக்கும் உங்களுடைய பேச்சு. சரி, முயற்சி எப்படி இருக்குது? தளராத முயற்சி. நமக்கு நம்ம செய்யக்கூடிய முயற்சியில் அடிவாயினா கூட உடனே எழுந்து நிற்பாங்க. இந்த பெரிய இந்த சண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா வில்லன் ஹீரோ சண்டை மாதிரி அவன் பயங்கரமாக அடிப்பான், கீழே விழுவான், உடனே எழுந்திருப்பான். அந்த மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கும். ஆனால் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு எப்படியோ சாமதான பேத தண்டம்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி எப்படியோ உங்கள் இலக்கை அடைவதற்கான முயற்சியில் மிக சிறப்பான செயல்பாடு வெளிப்படும். அதனால் உங்கள் இலக்கை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார இறுதியில் அதை செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஒரு பெரிய சக்ஸஸ் ஆரம்பித்தா என்ன பண்ணுவோம் நம்ம ஊரில்? சொல்லக்கூடாது, ஆனால் என்ன செய்வாங்க, என்னப்பா இதெல்லாம் உண்டா, சரக்கெல்லாம் உண்டா அப்படிமா. இது மாதிரி அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு. அப்போ இந்த வாரம் ஏதோ ஒரு முக்கிய விஷயத்தை நடத்தி அதை இந்த வார இறுதியில் கொண்டாடக்கூடிய அளவுக்கு சிறப்புகளை கொண்ட நல்ல வாரம் உங்களை பொறுத்தவரையில். ஆனால் போராட்டமாக இருக்கும் ஆரம்பத்தில், ஆனால் முடிவு ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல வாரம். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் சொல்லுவோம், நிலையில்லா தன்மை. ஏதோ யோசிச்சுட்டே இருப்போம், என்ன செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன். நிச்சயமாக ஒரு நிதானமோ ஒரு ஓய்வோடையோ இல்லை. நீங்கள் பரபரப்பாகவே செயல்படக்கூடிய ஒரு வாரம். அது தொடக்கத்திலே அப்படி தான் இருக்குது. இந்த வார மத்தியில்
உங்கள் செயல்பாடு, அதாவது சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறோம், அதை தொடர்ச்சியாக நம்ம செய்கிறோம், மனதளவில் அதை பற்றி நினைக்கிறோம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. எண்ட் ரிசல்ட் அப்படிமா, அந்த எண்ட் ரிசல்ட் என்னடா கொடுத்த அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, நான் எப்படி வேணால் செயல்படுறேன், ஆனால் எதை நான் தர வேண்டுமோ எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு, இல்லை எதை நான் பெற வேண்டுமோ அதை நான் அடைந்தே தீர்வேன். இலக்கை நோக்கிய ஒரு பயணம். அதில் உங்கள் செயல்பாடு பிரமாதம். அந்த இலக்கை அடைந்தே தீர்வீர்கள். அதில் எந்த சுணக்கமும் இல்லை. இந்த வார இறுதியில் ஒரு நல்ல அச்சீவ் பண்ணால் என்ன பண்ணுவோம்? நிம்மதியாக உட்காந்து தூங்குவோம்ப்பா அப்படிப்போம். அந்த மாதிரி தான் இந்த வார இறுதி உங்களுக்கு அமையும். அப்போது ஒரு விஷயத்தை சாதித்த ஒரு திருப்தியை தரக்கூடிய நல்ல வாரம், முன்னேற்றமான வாரம். இந்த வார இறுதியில் உங்கள் திறமைக்கு உங்களுக்கு நல்ல புகழ் சேரும், பாராட்டுகள் வரும். நல்ல வாரமாக இது அமையும். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் ஒரு விதமான தயக்க உணர்வோடு தொடங்குவீர்கள். மனசில் கொஞ்சம் கன்ஃபியூஷன், ஒரு விதத்தில் பயம், இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு. அது மாதிரி சில செட்பேக்ஸோடு தான் இந்த வாரம் உங்களுக்கு தொடங்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரையில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பிளான் பண்ணால் கூட அதற்கான சூழல்களோ அதற்கான ஒரு தன்மைகளோ தென்படவில்லை. அதனால் என்னாகும், கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாகத்தான் இந்த வாரம் போகிறது. நிறைய விஷயங்கள் முடிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் எந்த விஷயத்தையுமே முடிக்க முடியல. எதில் போனாலும் தடைகள், பிரச்சனைகள், தாமதங்கள், இப்படியே தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே போகிறது உங்களுக்கு. ஆனால் இந்த வார இறுதியில் கொஞ்சம் மன நிறைவை தரக்கூடிய வகையில் சில விஷயங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த சில கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மேட்ச்சு 5 மேட்ச்சு இந்த மாதிரி அந்த சீரீஸ் போகும். நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் தோற்று போயினே வருவோம், கடைசி மேட்ச்லேயாவது வின் பண்ணுறோம், ஆறுதல் வெற்றி அப்படிமா. கிட்டத்தட்ட அதுபோல் தான் உங்கள் நிலைமையும் வரும். அதனால் மனம் தளர வேண்டாம். சில நேரங்களில் நாம் காத்திருக்கணும். சில நேரங்களில் அதாவது சொல்லுவாங்க, எப்போ பாயணுமோ அப்போ தான் பாயணும். அந்த மாதிரி சில நேரங்களில் பதுங்கணும், சில நேரங்களில் பாயணும். உங்கள் நிலை ஏறத்தாழ் அது போல தான். இந்த வார இறுதியில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், ஒரு விஷன் கிடைக்கும், சாதிக்கக்கூடிய ஒரு சூழல்களும் ஏற்படும். மற்றபடி கொஞ்சம் சுணக்கமான நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.